அக்கா கண்ணு ஏதோ லாக் ஆயிடுச்சு போல இருக்கா. அதான் அந்த ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருக்கா. நீ போடா, நீ போய் அவனை போட்டு தள்ளு. அக்கா நான் போனேன்னா இவனுங்க எல்லாம் டூப்ளிகேட் போலீஸ்னு தெரிஞ்சு போயிருக்கா. கொஞ்சம் டைம் கொடுக்கா, விக்ரம போட்டுருவானுங்கக்கா. அக்கா அக்கா இங்க இருந்து விக்ரமால திரும்பி போவே முடியாதுக்கா. நான் இருக்கேன்க்கா, கொஞ்சம் பொறுக்கா, கவலைப்படாதக்கா, கொஞ்ச நேரம் பொறுக்கா. டேய் லூசு, நான் சொல்றேன்ல நீ போ. போடா சார். போடுங்க சார். இரியா யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? சுடியா. யாரியா அண்ணா? புளியண்ணா வந்து பிடிக்கண்ணா. பார்க்க மாநரமா கிராமத்துக்கார மாதிரி இருந்தாப்பா அவன். எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சவனா தான் இருப்பான். யோ, நீ தான் என்ன மார்க்கெட்ல வந்து விசாரிச்சல? சொதப்புறானுங்களே. முருகா, டேய் அங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா? அவனை சுட்டு தள்ளிட்டு வராம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஒரு செகண்ட் மேடம், ஒரு செகண்ட் மேடம். அவனை போட்டுட்டு கூப்பிடுறேன் மேடம். என்னது கூப்பிடுறியா? டேய் நீ இவ்வளவு நேரம் அவன் கிட்ட கதை பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனை சுட்டு தள்ளாம சமாதானம் பேசிட்டு இருக்க. முதல்ல அவனை ஷூட் பண்ணு. அதுக்கு தான் மேடம் துப்பாக்கியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து துப்பாக்கி லாக் ஆயிடுச்சு மேடம். ஐயோ, துப்பாக்கி லாக் ஆயிடுச்சா? நீ தான் வேஸ்ட்னா உன் துப்பாக்கியும் வேஸ்டா? பொண்ணை நம்பி பொறுப்பு கொடுத்தேன் பாரு. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் அங்க இருந்து உயிரோட போகவே கூடாது. மேடம் என் உயிரே போனாலும் அவனை நான் பணமாக்காம விட மாட்டேன் மேடம். மேடம் லாக் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க லைன்ல இருங்க மேடம், நான் அவனை போட்டுட்டு பேசுறேன். கேக்குதா இல்லையா? ஹலோ முருகா. ஏய் குமார், குமார். சொன்ன மாதிரியே சுட்டுட்டான். அப்போ விக்ரம் செத்துட்டான். விக்ரம், நான் சொன்னதை நீ கேட்டுட்டு ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி அநியாயமா உயிரை விட்டுருப்பியா? இப்ப பாரு, தேவையில்லாம அந்த மகா கழுத்துல தாலிய கட்டி இப்ப பாரு அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்ட. காதுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. என்ன செத்துட்டானா? செத்துட்டானாவா? இந்நேரம் பரலோகத்துக்கு போய் லேண்ட் ஆயிருப்பான் மேடம். உங்களுக்கு ஹாப்பி தானே? நீ வெயி,
நான் சொல்றேன். எங்க செல்லு எங்க செல்லு? இங்க இருக்கு. அக்கா என்ன புலி, விக்ரம் போய் சேர்ந்துட்டானா? போய் சேர்ந்துட்டானாவா? அக்கா கண்ணு மூடி கண்ணு திறக்கிற கேப்ல இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. இங்க பாருக்கா, விக்ரம் பாரு செத்து கிடக்குறான் பாரு. புலி, அவன் செத்துட்டான் தானே? எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. ஏக்கா இவ்வளவு பக்கத்துல இருந்து நெஞ்சில குண்டடி வாங்கி இருக்கிறா, செத்துட்டானா இல்லையான்னு சொல்லி பார்க்க சொல்ற. விக்ரம் கன்ஃபார்மா செத்துட்டான். இங்க பாரு, க்ளோஸ்ல காட்டுற பாரு. சத்யா கண் குளிர பாருக்கா, பாரு பாரு நல்லா பாரு. இங்க பாரு, நம்ம ஆளுகளையும் பாரு. சொன்ன வேலையை கடை கட்சி நம்ம செஞ்சுட்டு எப்படி நிக்கிறாங்க பாரு. முருகனை என்னடா பண்ணீங்க? முருகா, என்ன ஆச்சு முருகா உனக்கு? முருகா, காவேரி, முருகனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது உண்மையான போலீஸ் தானா? நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஆனா நான் அதை நம்பலம்மா. மறுபடியும் மதுரையில் இருக்கிற 8 முருகேசன் கிட்ட விசாரிச்சேன். அவரும் சொன்னாரு, முருகனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி தல்லாக்குளம் ஸ்டேஷன்ல போஸ்டிங்ல இருந்திருக்காரு. ஆனா அவர் பயங்கரமான கிரிமினலாமா. 2 தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. இப்போ அவரை டிஸ்மிஸ் வேற பண்ணிருக்காங்களாம். அதனால அவன்தாம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான். ஆனா அவன் எதுக்காக பண்ணா, யாருக்காக பண்ணான்னு ஒண்ணுமே தெரியலம்மா. இத சொல்றதுக்காக காளிமுத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவரும் எடுக்கல. முருகனுக்கு ஃபோன் பண்ண, அவனும் எடுக்கல. அதனாலதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இங்க பாரு, இப்ப நீ எங்கம்மா இருக்க? சொல்லுமா, எங்க இருக்க? அண்ணா அண்ணா. காவேரி, என்னமாச்சு? ஏன் அழற? அண்ணா, நம்ம முருகனை ஏதோ பண்ணிட்டாங்க அண்ணா. முருகனை என்னம்மா பண்ணிட்டாங்க? சொல்லு. அண்ணா, என்னாச்சுண்ணே? என்ன பிரச்சனை? அண்ணா, நான் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ முருகனை போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போறத பார்த்து உடனே ஆட்டோவை திருப்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னா. இல்ல காவேரி, நீ நினைக்கிற மாதிரி முருகனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவன் நல்லா தான் இருப்பான். நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுமா, நான் உடனே அங்க வரேன். நான் இன்ஸ்பெக்டர் வேணும்னா அங்க வர சொல்லவா? சொல்லுமா காவேரி. என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சரிம்மா, நான் உடனே அங்க வரேன். முருகா, என்னாச்சுண்ணே? முருகனுக்கு எதுவும் பிரச்சனையா? ஆமா சிவா, முருகனை கடத்திட்டு போன கும்பல் இருக்குல்ல, ஆமா, அவங்க முருகனை துப்பாக்கியால சுட்டுட்டாங்கன்னு காவேரி சொல்றா. நம்ம அவனுக்கு ஒரு பிளான் போட்டோம். அவனுக்கு நம்மளை விட பெரிய விரோதிங்க இருக்காங்க போல இருக்கே. அண்ணா, முருகனை எதுக்கு அவங்க கடத்திட்டு போகணும்? கடத்திட்டு போய் அவங்க ஏன் கொலை பண்ணணும்? அப்படி என்னன்னா அவங்ககிட்ட பெருசா இருந்துச்சு. சிவா, இப்ப நீ கேட்டதும் தாண்டா எனக்கும் தோணுது. ஒருவேளை முருகன் கையில இருக்கிற வசூல் பணத்தை கொள்ளையடிக்கிற முயற்சியில தான் இந்த மாதிரி நடந்திருக்குமோ? அண்ணா, பணத்தை கொள்ளையடிச்சவங்க முதல்ல தப்பிச்சு போகத்தானே பார்ப்பாங்க. அப்புறம் அவனை எதுக்காக கடத்திட்டு போய் கொலை பண்ணணும்? இல்லடா, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகும்போது திருடனோட முகத்தை முருகன் பார்த்திருப்பான். அவன் ஆல்ரெடி முருகனுக்கு தெரிஞ்சவனா இருந்திருப்பான். அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் முருகனை கடத்தி கொண்டு போய் கொல்ல பார்த்திருப்பாங்களோ? சரி சிவா, இப்போ நீ வீட்டுக்கு போக வேண்டாம். நான் சொல்ற இடத்துக்கு போ. வா. சார்.
ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே. அந்த விக்ரம் செத்து தொலைஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டா அடுத்த நிமிஷமே அவன் சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்றானுங்க. ச்சே, நாம என்னதான் பிளான் போட்டு வேலை பார்த்தாலும் நம்மளையும் மீறி ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் சென்னையில இருக்கிற மகாவால அங்க எப்படி போக முடியும்? நாம நினைக்கிற மாதிரி விக்ரம் அவ காப்பாத்தி இருந்தானா விக்ரமும் மகாவும் நேரா என்ன தேடிதான் வருவாங்க. சந்தேகமே வேண்டாம். சென்னையில இருந்து கொஞ்ச நேரத்துல திருச்சிக்கு போனவளுக்கு அங்கிருந்து இங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கண்டிப்பா என்ன தேடிதான் வருவாங்க. வரட்டும். அவங்க 2 பேரோட உயிரும் என் கையால தான் போகணும்னு விதி இருந்ததுன்னா யாரால அதை மாத்த முடியும்? கார் வர சத்தம் கேக்குது. விக்ரமும் மகாவும் தான் வந்திருக்கணும். என்ன விக்ரம் யோசிக்கிறீங்க? நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க வளர்ப்பு தாய் நந்தினி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். தெரியும், நான் நினைச்ச மாதிரி உங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. இவங்க வர தோரணைய பார்த்தா என்ன உயிரோட விட மாட்டாங்கன்னு தோணுது. அதுக்காக அவசரப்பட்டு துப்பாக்கியை வெளியில எடுக்க கூடாது. வார்த்தையை விட்டு ஆழம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். விக்ரம், மகா, வாங்க வாங்க. என்னத்த வாங்கன்னு சொல்றீங்களா இல்ல எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மகா, என்னென்னமோ பேசுற? நான் எதுக்குமா அப்படி நினைக்க போறேன்? சூப்பர் அத்தை, நடிக்காதீங்க. நானும் விக்ரமும் செத்து போயிட்டோம்னு நினைச்சு சந்தோஷமா ஆட்டம் போட்டுட்டு தானே இருந்தீங்க. என்னம்மா, என்ன சொல்ற நீ? ஓ, ஆட்டம் போட்டுட்டு இருந்த நீங்க எங்களை பார்த்த உடனே ஆடி போயிட்டீங்கல்ல. ஆனா அது உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னத்த பாக்குறீங்க? செத்து போன 2 பேரு எப்படி உயிரோட வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஐயோ, என்ன மகா, நீ என்னென்னமோ பேசுற? நான் ஏமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைக்க போறேன்? ஆஹாஹா. நீங்க 2 பேரும் உயிரோட இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில 1 மாசமா உங்களை நான் ஊர் ஊரா தேடிட்டு இருக்கேன். ஓ, ஊர் ஊரா தேடினீங்களா? ஆமா, எந்தெந்த ஊர்ல அத்த தேடினீங்க நீங்க? மகா, அம்மா நம்மளை தேடி ஊர் ஊரா அலைஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க எதுக்காக தேடி அலைஞ்சாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னம்மா, என்ன கண்டுபிடிச்சு காலி பண்றதுக்கு தானே தேடினீங்க? என்ன விக்ரம், என்னப்பா இது?
மகாதான் அப்படி பேசுறானா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறியே. நீ என் மகன்பா. மகா என்னோட மருமக. ஓ, அப்படி இருக்கும்போது நான் ஏன்பா உங்களை கொலை பண்ண போறேன்? இல்ல மகா, அது எப்படி? பண்றது எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. நடிப்பு இவங்க ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம் விக்ரம். அதனால்தான் இத்தனை நாளா நம்மள ஏமாத்த முடிஞ்சது. விக்ரம், நான் சத்தியமா சொல்றேன், நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இத்தனை நாளும் நீங்க எங்க போனீங்க, என்ன ஆனீங்கன்னு தெரியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான்ப்பா தெரியும். ஒரு நாள் கூட நான் சரியா தூங்கல, சரியா சாப்பிடல. தினமும் உங்க 2 பேரையும் நினைச்சு நினைச்சு நான் மனசு ரொம்ப நொந்து போயிருந்தேன்பா. இன்னைக்கு காலையில நான் மகாவை பார்த்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துச்சு. அடச்சி நிறுத்து. ரீல் அருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க 2 பேரையும் கொன்னுட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டைய போட பிளான் பண்ணதெல்லாம் நல்லாவே தெரியும். விக்ரம் உன்ன சொந்த அம்மா மாதிரி நினைச்சு உன் மேல அவ்வளோ அன்பா இருந்தாரு. ஆனா நீ அவர் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்தின. அந்த ரீல் எல்லாம் அருந்து போய் இப்ப எங்க படமே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீ என்னதான் நீலி கண்ணீர் வடிச்சு நல்லவ மாதிரி நடிச்சாலும் நாங்க 2 பேரும் உன்னை நம்ப போறது இல்ல. நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருமே உன்னை நம்ப போறது இல்ல. இப்ப கூட நாங்க வந்தது மட்டும் தானே உனக்கு தெரியும். எங்க பின்னாடி யார் வரப்போறாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல. இவ ஓவரா பேசுறாளே, இதுக்கு மேல இவங்களை விடக்கூடாது. துப்பாக்கி எடுத்து போட்டுற வேண்டியதுதான். மகா, நீ என்னென்னமோ சொல்றியேமா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல மகா. ஐயோ, இப்போதான் மகா என்கிட்ட சொன்னா, நீ என்னதான் நடிச்சாலும் என்னதான் பாசாங்கு பண்ணாலும் நாங்க நம்ப போறதில்ல. ஆனா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம திருப்பி பயங்கரமா ஹேக் பண்ணிட்டு இருக்க நீ. விக்ரம், நான் ஏன்பா உன்கிட்ட நடிக்க போறேன்? நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்புப்பா, நான் உன்னோட அம்மாப்பா. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம், பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்குல்ல? ஒய் ஒய் ஒய்ன்னு. ஏதோ சைரன் சத்தம் கேட்கிற மாதிரியே இருக்குல்ல? மகா, பின்னாடி வர்றேன்னு சொன்னவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வர்றாங்க. அம்மா, வர்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ விக்ரம், அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல், ஃப்ராடு. நம்ம 2 பேரையும் கொன்னு செத்து போன நம்ம உடலை வக்கீல் கிட்ட காட்டி கவர்மெண்ட் கிட்ட டெத் சர்டிபிகேட் வாங்கி உங்க ஒட்டு மொத்த சொத்தையும் ட்ரஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்பப்பப்பப்பப்பா எவ்வளோ பிளான் எல்லாம் போட்டு வேலையை பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் போலீஸ் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு. மேடம், நடந்த எல்லாத்துக்கும் மூல காரணம் இவங்க மட்டும்தான். அக்யூஸ்ட் நம்பர் 1 இவங்க தான். தெரியும் தெரியும். இவங்க கிட்ட ஃபர்ஸ்டே போன்ல பேசும்போதே இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்கன்னு நான் அப்பவே ஊர்ஜிதம் பண்ணிட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னு பாக்குறியா? நான் தான் உன்கிட்ட போன்ல பேசின இன்ஸ்பெக்டர் செல்லம்மா. மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எனக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். நான் நல்லவ மேடம். ஹெச்சி வாய மூடு. நீலாம் என்னென்ன பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரபூர்வமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு.
இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆம், அவளை பிடிச்சு ஜீப்ல ஏத்துங்க. ஐயோ விக்ரம், நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, நீயாவது சொல்லு. நான் நல்லவப்பா, என்ன எதுக்கு கைது பண்றாங்க? நீ சொல்லு விக்ரம். மகா நீ சொல்லுமா, என்ன விட்டு சொல்லுமா. நான் எந்த தப்புமே பண்ணல மகா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வரமாட்டேன். என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நீ சொல்லு விக்ரம், சொல்லு விக்ரம். மகா சொல்லு மகா, சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லவதான். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? மேடம் என்ன நம்புங்க மேடம். இப்ப நீ வர போறியா மேடம், நான் இல்லையா? எந்த தப்பு பண்ணல மேடம், நான் நல்லவ மேடம். மண்ணில முருகனோட ரத்தம் ஒரு சொட்டு கூட சிந்திரக்கூடாது. மத்தவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி முருகனை நீதான் காப்பாத்தணும் சாமி. அண்ணே தாலியில குண்டு பட்டு பொழைச்சிட்டானே.